அரசாங்க வேலைக்கு போகணுமா? அப்போ இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி, அதாவது அரசு பொது தேர்வுக்கான முக்கியமான வினாவிடைகள் இங்கே உள்ள தரப்பட்டிருக்கு. ஓகேவா? 6th வரலாற்று பகுதியில் மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் அந்த பாடத்துலேருந்து இன்னைக்கு நம்ம கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாவீரர் எப்போது எல்லையற்ற அறிவை அடைந்தார்? அதாவது இந்த மகாவீரர் அப்படிங்கிறவர் எப்போது எல்லையற்ற அறிவை அடைந்தார் அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 12 ஆண்டு தவத்திற்கு பின்னாடி, அடுத்து 10 ஆண்டு தவத்திற்கு பின்னாடி, அடுத்து 11 ஆண்டு தவத்திற்கு பின்னாடி, அடுத்து 6 ஆண்டு தவத்திற்கு பின்னாடின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆப்ஷன் மகாவீரர் எல்லையற்ற அறிவை அடைந்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ 12 ஆண்டு தவத்திற்கு பின் மகாவீரர் எல்லையற்ற அறிவை அடைந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அறிவை அடைதல் என்ற நிலைக்கு பெயர் என்ன? அதாவது அறிவை அடைதல் அப்படிங்கிற நிலைக்கு இந்த சமண மதத்தோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முக்தி அடைதல், ஞானம் பெறுதல், கைவல்ய, மேற்கண்ட அனைத்தும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அறிவை அடைதல் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி கைவல்ய. இந்த கைவல்ய அப்படிங்கிற வார்த்தை தான் எனது அறிவை அடைதல் என்ற நிலைக்கு பெயர் அப்படின்னு சொல்லி ஆன்சராக இங்கே தரப்பட்டிருக்கு. ஓகேவா? 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மகாவீரர் தவத்திற்கு பின் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? அதாவது இந்த மகாவீரர் தவத்திற்கு பின்னாடி எப்படி அழைக்கப்பட்டார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பேர் வச்சு அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜினா, ஜூனாகான், கௌதமர், மேற்கண்ட அனைத்தும். அதாவது ஜினா, ஜூனாகான், கௌதமர், மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜூனாகான் கட்டாயம் வராது, கௌதமர் கட்டாயம் வராது, மேற்கண்ட அனைத்தும் கட்டாயம் வராது. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ ஜினா. ஜினான்னு தான் அவரோட தவத்திற்கு பின்னாடி மகாவீரர் ஜினா என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 4வது கொஸ்டின், மகாவீரரை பின்பற்றியவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மகாவீரரை பின்பற்றியவங்க எப்படி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? துறவிகள், சைவர்கள், சமணர்கள், பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதாவது இந்த காட்டில் தங்கி படிப்பு சொல்லி கொடுக்குறவங்க தான் துறவிகள். ஓகேவா? சைவ சமயத்தை பின்பற்றவங்க சைவர்கள். சமணர்கள் யாராக இருந்திருப்பாங்க? அப்போ சமண சமயத்தை பின்பற்றவங்களா இருந்திருப்பாங்க. பிராமணர்கள் கோவில்களில் அர்ச்சகர்களாக இருந்திருக்காங்க. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி சமணர்கள் அப்படிங்கிறவங்க தான் மகாவீரரை பின்பற்றியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா,